அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் சகோதரி. இந்த வீடியோ பதிவில் தீர்த்த தொட்டி விருப்பாச்சி ஆறுமுகனார் ஆலயம், மேகமலை வழிவிடும் முருகப்பெருமான் ஆலயம், இவங்க எங்கே இருக்காங்க, இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். தேனியிலிருந்து போடி போகிற வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் கோடங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருடைய மலையடிவாரத்தில் இந்த கோவில் இருக்குது. அதாவது தீர்த்த தொட்டி விருப்பாச்சி ஆறுமுகனார் கோவில் இந்த கோடங்கிப்பட்டிங்கிற ஊரில் மலையடிவாரத்தில் இருக்குது. இந்த கோவில் புராண காலத்திலிருந்தே இருக்குது. ஏன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா சப்த கன்னிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வந்த கோவில் தான் இது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அசுரர்கள் இருந்தாங்க, தேவர்கள் இருந்தாங்க. அசுரர்களை ஒழிக்கிறதுக்கு சக்தி தேவிக்கு துணையாக தான் இந்த சப்த கன்னிகள் வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அவங்கள அறியாமையே ஒரு தவசியை என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாமையே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே கலங்குறாங்க, மனசு ரொம்ப கலங்குறாங்க. ஐயோ, எங்களுக்கு இந்த சாபம் தீரணுமே, எங்களுக்கு ஒரு வழி சொல்லு முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வேண்டுறாங்க. அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அவரே இங்கே அந்த சுனையினை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அவங்கள அங்கே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நீராடுங்க, அதாவது குளிச்சுட்டு இங்கே வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே குளிச்சுட்டு வழிபாடு பண்ணும்போது அந்த சப்த கன்னியர் செய்த பாவம் அங்கே மறைஞ்சு போயிடுது. அப்போ முருகப்பெருமானை அவங்க என்ன பண்ணுறாங்க, வணங்கி அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் முருகப்பெருமான் உருவாக்கிய அந்த சுனை மட்டும் அங்கே அப்படியே இருந்துச்சு. அந்த சுனை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வற்றவே இல்லைங்க. இன்னும் தண்ணி ஊறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். இப்போ இந்த சுனை இருந்த இடத்துல கோவில் எழுப்புறதுக்கு முருகப்பெருமானே நேரில் வர்றாரு. அதாவது ஒரு முதியவர் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர். அவர் ஒரு நாள் காட்டுக்குள்ளே நடந்து வர்றப்போ ரொம்ப முதுமையாக இருந்தனால ரொம்ப தளர்வாயிருச்சு. அவரால் மேலே நடக்க முடியாமல் ஓய்வு எடுத்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு வேடனுடைய வடிவத்தில் முருகன் வர்றாரு. அந்த முனை இருக்கு இல்லைங்களா, அந்த முனை மழுங்கிய வேலை கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சு நடந்து போங்க, இதை பயன்படுத்திக்கோங்க, ஊன்றுகோலாக வச்சு நீங்கள் நடந்து போங்க அப்படின்னு நடக்க சொல்கிறாரு. கையில் தடி இல்லாத நிலையில் அந்த வேலை ஊன்றுகோல் போல ஊன்று இப்பக்கம் வந்தவர், அதாவது கையில் தடி இல்லாமல் வந்தார். இப்போ அந்த வேலை ஊன்றுகோல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வர்றாரு. அப்போ வரும்போது அந்த சுனை இருக்கு இல்லையா, முருகர் உருவாக்கினார் இல்லையா, அந்த சுனையை பார்க்குறாரு. அங்கே பார்த்துட்டு அங்கே இருக்கிற நீரை எடுத்து குடிக்கிறாரு. குடித்த உடனே அவருடைய சோர்வு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த வேலை அங்கேயே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலையே குத்திட்டு குளிக்கிறாரு. திரும்ப வேலை எடுக்கிறாரு. அது அசையவே மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு, ஆனாலும் அவரால் என்ன செய்யலைன்னா அந்த வேலை எடுக்கவே முடியல. அப்போது முதியவர் என்ன பண்ணுறாரு, முருகனை நினைக்கிறாரு. முருகனை நினச்சி திரும்ப அதை எடுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த வேடன் இருக்கார் இல்லையா, வேடன் வடிவத்தில் தானே முருகன் அந்த வேலை கொடுக்குறாரு. அந்த வேடன் உருவத்தில் அவர் முன்னாடி காட்சி கொடுத்து சிரிச்சிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ இந்த முதியவருக்கு ஆஹா, வந்தது முருகப்பெருமானா அப்படின்னு ஆச்சரியமாக உணர்றாரு. உணர்ந்துட்டு அங்கேயே அவர் என்ன பண்ணுறாரு, முருகப்பெருமானை வணங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்தர் கூட்டம் பெருகுது. அது காடுங்கிறனால அங்கே நாகங்களுக்கான சந்நிதியும் அந்த கோவிலில் எழுப்பப்பட்டுச்சு. கேட்ட வரம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெருகியோட அந்த இடம் நல்லா பிரபலமாச்சு. அதாவது கேட்ட உடனே நம்ம வரம் கேட்டதும் அந்த வரம் நமக்கு கிடைக்கும். அதனால் அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் விருப்பாச்சி அப்படிங்கிற ஊரில் ஒரு குடியானவன் என்ன பண்ணுறாருன்னா, குடியானவனுடைய கனவில் முருகன் வர்றாரு.
வந்துட்டு வயலில் என்னோட சிலை மறைஞ்சிருக்கு, அதை வேல் இருக்கிற இடத்துல வச்சு கோயில் கட்டு அப்படின்னு அவருடைய கனவுல வந்து சொல்கிறாரு. அவரும் போய் அவர் சொன்ன இடத்துல தோண்டி பார்க்கும்போது வயல்ல இருந்து சிலை கிடைக்குது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கமாக வந்து குறுநில மன்னன் என்ன பண்ணுறாருன்னா ஓடி வர்றாரு. அவரே என்ன பண்ணுறாரு, நான் கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை கட்டி இந்த விருப்பாச்சி முருகனை அங்கே சிலையை வைக்கிறாரு. அந்த விருப்பாச்சியில் கிடைச்சதுனால தான் அவருக்கு விருப்பாச்சி அப்படிங்கிற பேர் வந்துச்சு. நாகத்தோட அங்கே வழிபடுறனால நாக சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் அவருக்கு அங்கே வந்துச்சு. அப்போ இருந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தீர்த்த தொட்டி விருப்பாச்சி நாக சுப்பிரமணியர் ஆலயம் அப்படின்னு பேர் வந்துச்சு. இது ராகு கேது பரிகாரம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு ஸ்தலம். ஏன்னா மூலவர் விருப்பாச்சி ஆறுமுகனாருக்கு பக்கத்தில் 7 தலை நாகம் அப்படி கொடை பிடிச்ச மாதிரி இருக்கு இந்த கோவிலில் மட்டும்தான். நடுவில் மயில் வாகனத்தோட நின்ற கோலத்தில், அதாவது முருகன் நின்றுட்டு இருக்காரு, நின்ற கோலத்தில் நாகசுப்பிரமணியர் காட்சி தர்றாரு. அந்த நாகத்தோட மத்தியில் வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்பிய மயிலுடன் நின்ற கோலத்தில் இங்கே காட்சி தர்றாரு. இவருக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம்தான் மூலவருக்கே பூஜை செய்கிறாங்க. மூலவர் விருப்பாச்சி வயலில் கிடைச்ச ஒரு தனித்த முருகன்கிறனால இங்கே வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகன் மட்டும்தான் பக்தர்களுக்கு காட்சி தர்றாரு. இங்கே நாகதோஷம் இருக்கிறவங்க இவருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு மனசார வேண்டிக்கிறாங்க. ராகு கேது ஸ்தலங்கிறனால இங்கே ராகு கேது தோஷம் வந்து நீங்கும். அது மாதிரி போககால சர்ப்ப தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது, நாகதோஷம். இதனால் பாதிக்கப்படுறவங்க இங்கே இவருக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை செஞ்சாங்கன்னா அந்த தோஷம் சரியாயிருது. இந்த கோவிலுக்கு முன்னாடி தான் அந்த தீர்த்த தொட்டி அப்படிங்கிற சுனை இருக்குது. இதுக்கு முருக தீர்த்தம் அப்படின்னு பேர். இங்கே வற்றாத சுனையில் குளிச்சோன்னா எல்லா தோஷமும் சாபமும் பாவமும் நோயும் தீருங்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். வற்றாத தீர்த்த தொட்டி இருக்குது. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு இந்த நாகதோஷம் நீங்கணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணிட்டு இந்த தீர்த்த தொட்டியில் குளிச்சாங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நாகத்தால் பாதிக்கப்பட்ட, அதாவது பெருநோய், தீராத சாபம், பில்லி சூனியம், இப்படி எந்த பாதிப்பாக இருந்தாலும் இங்கே குளிச்சுட்டு முருகனை போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். இந்த கோயிலில் சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா திருமணம், குழந்தை பேரு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே எல்லா வேண்டுதல்களையுமே நிறைவேற்றக்கூடிய ஸ்தலமாக இந்த முருகன் ஆலயம் இருக்குது. இந்த சுனையில் இருக்கிற தண்ணியில் குளிச்சா எல்லா நோயும் சாபமும் தீரும், எல்லாமே மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலயம் வழிவிடும் முருகன், அதாவது வழிவிடும் முருகன் ஆலயம். இது எங்கே இருக்குன்னா குமிளிக்கு போவோம் இல்லைங்களா, அங்கே லோயர் கேம்ப் இருக்கும். அந்த லோயர் கேம்ப் வழியாக குமிளிக்கு போகும்போது அந்த மலைச்சாலையில் தான் இந்த கோவில், அதாவது வழிவிடும் முருகன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலும் பழமை வாய்ந்த கோவில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சீரமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே ரொம்ப சின்ன ஆலய கோவிலாக தான் இருந்துச்சு. அப்போவே இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். அதாவது ஆபத்தான மலையேற்றத்துக்கு போகிறவங்க, குமிளி வழியாக கேரளாவுக்கு போகிறவங்க, அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து யாத்திரைக்கு போகிறவங்க எல்லோருமே இந்த வழிவிடும் ஆலயம் முருகனுடைய கோவிலுக்கு போயிட்டு தான் என்ன செய்வாங்க, கும்பிட்டுட்டு போவாங்க. இந்த கோவிலில் கும்பிட்டுட்டு போனால் எல்லா தடைகளும் நீங்கிரும், நமக்கு முருகன் நல்ல வழி காமிப்பார், நம்ம நல்ல பாதையில் பத்திரமா நம்மளை வழி நடத்துவார், எந்த துன்பமும் வராமல் தடையும் ஏற்படாமல் நம்மளை கரம் பிடிச்சு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அதனால தான் வழிவிடும் முருகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துச்சு. இந்த முருகனை மனசார நம்பி வணங்கிட்டு போகும்போது
அந்த பயணத்தில் யாருமே தோற்கிறதும் இல்லை, எந்த ஆபத்துமே வர்றதில்லை. அதனால தான் இந்த முருகன் வந்து இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரோடை நல்லா விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த கோவிலை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஆங்கில அரசு வந்து நினைக்குது. ஆனால் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, இந்த பாறையிலேருந்து ஒரு துளி கல்லை கூட அவங்களால எடுக்க முடியல. இவங்க பண்ணுற எல்லா முயற்சியும் இங்கே தோற்று போகுது. அப்போ அவங்க இங்கே ஏதோ ஒரு சக்தி, பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஆங்கில அரசாங்கம் வந்து அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல. நம்ம இனிமேல் இந்த இடத்த வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படி தான் இந்த ஆலயம் இப்போ வரைக்கும் இருக்குது. இதுக்கு வரலாற்றில் மிக பெருமிடம் இந்த கோவிலுக்கு இருக்குங்க. தேனி சின்னமனூர் பக்கம் இந்த முருகன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற விநாயகரை வேண்டிட்டு தொட்டில் கட்டிட்டு இந்த முருகனுக்கு ராஜ அலங்காரம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கு, அதுக்கு சாட்சிகள் ஏராளமாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையும் தெரியும், கண்டிப்பாக நடக்கும். பழனி மாதிரி கோவில்களுக்கு முருக பக்தர்கள் போகிறதுக்கு முன்னாடி தேனி மாவட்டத்தில் இருக்கிற முருக பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்து பால் குடம் செலுத்திட்டு தான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய திருத்தலங்களுக்கு போகிறது வழக்கம். இதே மாதிரி தான் சபரிமலை செல்லும் பக்தர்களும் இந்த கோவில் வழிவிடும் முருகன் கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு தான் போவாங்க. இங்கே இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றுவாங்க. அது மாதிரி சில சிறப்பு பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக திருமண தடையும் நீங்குது. திருமண தடை உள்ளவர்களுக்கு தோஷம் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்குது. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் தை பங்குனி மாதத்தில் சிறப்பு பூஜை நடைபெறுது. பங்குனி உத்திரம், தைப்பூசம் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கூட்டம் அப்படி நிரம்பி இருக்கும். சிறப்பு நாட்களில் நல்ல சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமானுக்கு இளநீர், பன்னீர், பால், தயிர், சந்தனம், விபூதி இந்த மாதிரி சகல திரவியங்களால், வாசனை பொருட்களால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லைங்க, கேரளாவில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வர்றாங்க. அதுதான் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. முருகன் வந்து 2 மாநிலத்துடைய எல்லை மக்களுக்கும் காவலாக இருந்து வழிகாட்டுற தெய்வமாக இங்கே இருக்காரு. தேனி பக்கம் போகிறப்போ இந்த இரு முருகன் கோவிலையும் பார்க்குறதுக்கு தவறாதீங்க, போகிறதுக்கு தவறாதீங்க. தீர்த்த தொட்டி ஆலய சுனையில் குளிச்சுட்டு அந்த முருகனை வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி அந்த சுனையில் இருக்கிற அந்த அருள் நீரை வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜை அறையில், அதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தெளிச்சுட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி வழிவிடும் முருகனையும் மறக்காமல் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பார். கண்டிப்பாக காவல் நிற்பார். ஆனால் எதையுமே நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். சும்மா மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகலான்னு போகக்கூடாது. மனசில் ஒரு நம்பிக்கையோடு எந்த கோவிலுக்கு போனாலும் எல்லா தெய்வங்களுமே நமக்கு அருள் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.